ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகுந்த அன்பும் இரக்கமும் கொண்டவன். தினமும் உலா வருவது வழக்கம். ஒரு நாள் திருட்டு குற்றத்தில் ஒரு வாலிபனை கொண்டு வந்தார்கள். அரசன் அவனை பார்த்து அன்புடன், "வாலிபனே, உன் குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். நேர்மையாக வாழ்." அரசனின் இனிய வார்த்தைகள் வாலிபனின் காதில் இனிமையாக ஒலித்தன. வீட்டிற்குச் சென்றான். ஆனால் அவன் வாழ்க்கை மாறவில்லை. நாட்கள் கழித்து மீண்டும் திருட்டு குற்றத்தில் பிடிபட்டான். மீண்டும் அரசன் முன் கொண்டு வந்தார்கள். இந்த முறை வாலிபன் பயப்படவில்லை. அரசன் அன்புள்ளவர், நிச்சயம் மன்னிப்பார் என்ற எண்ணம். அரசனும், "வாலிபனே, இன்னும் ஒரு முறை உன்னை மன்னிக்கிறேன். இனிமேலாவது உத்தமனாக நடந்து கொள்." ஆனால் வாலிபனின் மனம் இன்னும் கடினமானது. திருட்டை வழக்கம்போல் செய்தான். மூன்றாவது முறையாகவும் திருட்டில் பிடிபட்டான். முந்தைய அனுபவங்களால் அவன் தைரியமாக அரசன் முன் சென்றான். ஆனால் இந்த முறை அரசன் நீதிபதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகம் கடுமையாக இருந்தது. கையில் ஒரு சட்ட புத்தகம். அரசன் சொன்னான், "நண்பனே, நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போதும் உன்னை மன்னிக்க எனக்கு மனம் உண்டு. ஆனால் இன்று நான் அரசன் அல்ல, நான் நீதிபதி. இப்பொழுது நான் அல்ல, இந்த புத்தகமே உன்னை நியாயம் தீர்க்கிறது." அரசன் சட்ட புத்தகத்தை சுட்டிக்காட்டி கூறினான், "இந்த சட்டத்தின்படி உனக்கு தூக்கு தண்டனை." திருடன் அதிர்ச்சியடைந்தான். அவனுடைய கால்கள் நடுங்கின. அப்போது அவன் உணர்ந்தான், அன்பை தவறாக பயன்படுத்தியதின் விளைவு என்ன என்பதை. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை, தேவன் அன்புள்ளவர்தான், ஆனால் அவர் நீதிபதியும் ஆவார். இதை பைபிள் தெளிவாக சொல்கிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10. தேவனின் அன்பை பாவத்திற்கு உரிமையாக மாற்றாதே. இன்று கிடைக்கும் கிருபை நாளை நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்காது. திரும்பும் நாளில் மனம் திரும்புவதுதான் உண்மையான ஞானம். இன்று அவர் குரலை கேட்பீராயின் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எபிரேயர் 3:15. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.